ஆத்ம நமஸ்காரம். அத்தியாயம் 2. சிஷ்யன். குருவே, உலகம் முழுவதும் அவனவனது மனம் ஆகும் என்றும் அந்த மனமே குரு என்றும் கற்பித்தீர்கள் என்றோ? அப்படியானால் உலகமே குரு ஆகின்றதல்லவா? குரு: ஆம், ஆனால் அது நீர் புரிந்து கொண்டபடி அல்ல. எப்படி என்றால், முன் அத்தியாயத்தில் விவரித்த மாயையிலிருந்து 2 நிலைமைகள் உண்டாகின்றன. அவை முதலாவது காரணமும் இரண்டாவது காரியமும் ஆகும். இவ்விதம் 2 நிலைமைகள் சேரும்போது மட்டுமே உலகம் உண்டாகின்றது. அதில் காரியம் என்பது என்னவென்றும் காரணம் என்பது என்னவென்றும் நாம் அறிய வேண்டும். காரியம் என்பது ஏதாவது அனுபவத்திலோ பலனிலோ வருவதும் ஏதாவது கிடைக்கின்றதும் ஆகும். அது எவ்விதமாய் வருகின்றதோ, எப்படி கிடைக்கின்றதோ, அதற்குள்ள முயற்சி எதுவோ அது காரணமும் ஆகிறது. சிஷ்யன்: சுவாமி, உலகம் இல்லை என்றால் இந்த 2 நிலைமைகளும் உண்டாகுமா? குரு: உலகம் என்பது எந்த விதமாக இருக்கின்றதென்று உமக்கு தெரியுமா? சிஷ்யன்: தெரியாது. குரு: எனில் உலகம் என்பது 3 நிலைமைகளாகும். அதாவது கேட்கின்றது, காண்கின்றது, அறிகின்றது. இவையல்லாமல் வேறு யாதொன்றும் இல்லை. எப்படி என்றால், கேட்பதற்கும் காண்பதற்கும் அறிவதற்கும் அப்பால் உலகம் என்கிற நிலைமை உண்டோ? சிஷ்யன்: இல்லை. குரு: ஆகையினால் இந்த 3 நிலைமைகளே உலகம். இந்த 3 நிலைமைகளும் நமக்கு என்னவாகின்றன? காரியமாகின்றனவோ காரணமாகின்றனவோ? சிஷ்யன்: காரியமாகின்றன. குரு: அப்பொழுது உலகம் நமக்கு என்னவாகின்றது? சிஷ்யன்: காரியமாகின்றது. குரு: அதனால் உலகத்தை கேட்பதற்கோ காண்பதற்கோ அறிவதற்கோ நமக்கு என்ன உண்டாயிருக்க வேண்டும்? சிஷ்யன்: மனம் உண்டாயிருக்க வேண்டும். குரு: மனம் இல்லையானால் யாதேனும் கேட்பதற்கோ காண்பதற்கோ அறிவதற்கோ முடியுமா? சிஷ்யன்: முடியாது. குரு: ஆனதனால் இவையெல்லாம் கேட்பதற்கும் காண்பதற்கும் அறிவதற்கும் காரணம் என்ன? சிஷ்யன்: மனம். குரு: அப்பொழுது மனம் காரணமும் மற்றதெல்லாம் காரியமும் ஆகின்றன. அது எப்படி என்றால், உமக்கு இப்பொழுது அவசரமாய் 10 ரூபாய் தேவையாய் இருக்கிறது. தற்சமயம் உமது கையில் இல்லை. உமது சிநேகிதர் ஒருவரிடம் பணம் இருப்பதாக அறியவும் செய்தீர். அவரிடம் இருந்து உமக்கு தேவையான பணம் கிடைக்க வேண்டுமானால் நீர் என்ன செய்ய வேண்டும்? சிஷ்யன்: அவரிடம் கேட்க வேண்டும். குரு: கேட்டபோது கிடைத்தது அவரிடம் இருந்து கிடைக்கின்ற பொழுது அது காரியமோ காரணமோ? சிஷ்யன்: காரியமாயிற்று. குரு: அதற்கு காரணம் என்ன? சிஷ்யன்: அது கிடைப்பதற்குள்ள கேள்வி. குரு: அப்பொழுது எது ஒன்று நமக்கு கிடைக்கின்றதோ அது காரியமும், அது கிடைப்பதற்கு வேண்டியுள்ள முயற்சி எதுவோ அது காரணமும் ஆயிற்று என்று வருகிறது. அப்பொழுது அந்த முயற்சி என்னவா இருந்தது? சிஷ்யன்: கேள்வியாக இருந்தது. குரு: அந்த கேள்வி எங்கிருந்து உண்டாயிற்று? சிஷ்யன்: மனதிலிருந்து. குரு: அப்பொழுது காரணம் எது? சிஷ்யன்: மனம். குரு: ஆகையினால் காரணம் என்பது அவனவனுடைய மனமும் காரியம் என்பது உலகமும் ஆகின்றது. உலகம் என்பதற்கு சர்வ சராசரங்களும் அடங்கியது. அதாவது பிரம்மா முதல் எறும்பு வரையிலும் ஆகும். அவ்விதம் இருக்க பிரம்மா என்ற ஒருவர் இருக்கின்றதாக நீர் கருதியிருக்கின்றீர் அல்லவா? அந்த பிரம்மா வந்து உமக்கு ஒரு உபதேசம் கொடுக்கின்றார். அதை நீர் செய்வதில்லையானால் பலன் கிடைக்குமா? கிடைக்காது. எறும்பு ஒரு உபதேசம் கொடுக்கின்றது. அதையும் நீர் செய்வதில்லையானால் பலன் கிடைக்குமா? சிஷ்யன்: கிடைக்காது. குரு: பிரம்மா கொடுத்த உபதேசத்தை நீர் சரிவர செய்தாலோ? சிஷ்யன்: அதன் பலன் கிடைக்கும். குரு: எறும்பு கொடுத்த உபதேசத்தையும் சரிவர செய்தாலோ? சிஷ்யன்: அதன் பலனும் கிடைக்கும். குரு: அப்பொழுது பிரம்மாவையும் எறும்பையும் வித்தியாசமாக கருதுவதற்கு இடமுண்டோ? சிஷ்யன்: இடமில்லை. குரு: அது எவ்விதம் என்றால், பிரம்மா கொடுத்த உபதேசமாகும் என்றும் பெரியவராகும் என்றும் சிருஷ்டிகர்த்தாவென்றும் கருதி அதன்படி செய்யாமல் இருந்தால் அதன் பலன் கிடைப்பதில்லை. எறும்பு கொடுத்த உபதேசமாகும் என்றும் அது சிறிய ஜீவியாகும் என்றும் அற்ப ஜீவன் என்றும் கருதி அதை சரிவர செய்தாலோ பலன் கிடைக்காமல் இருக்கிறதும் இல்லை. அதனால் ஆகும் பிரம்மாவும் எறும்பும் வித்தியாசமில்லை என்று சொல்ல காரணம். எனில் நமக்கு பலன் கிடைக்கிறது எங்கிருந்து? சிஷ்யன்: நம்முடைய தொழிலிலிருந்து. குரு: அத்தொழில் எங்கிருந்து உண்டாகின்றது? சிஷ்யன்: மனதிலிருந்து. குரு:
அவ்விதமாயுள்ள மனம் இல்லையானால் தொழிலோ பிரம்மாவோ எறும்போ உலகமோ யாதேனும் உண்டாகுமா? சிஷ்யன்: உண்டாகாது. குரு: அதனால்தான் பந்தத்திற்கும் மோட்சத்திற்கும் மனமே காரணம் என்றும் குரு சிஷ்யன் என்கிற நிலைமை இல்லை என்றும் சொல்ல காரணம். அவனவனுக்கு அவனவன் மனமே குருவாகும். அம்மனமாகின்ற குருவின் இருப்பிடம் எங்கே சொல்லுங்கள்? சிஷ்யன்: அது என்னுடைய இருதயத்தில் ஆகும். குரு: இருதயம் என்று சொல்லுகிற இடத்தை தொட்டு காண்பியும். சிஷ்யன்: இதோ எனது நெஞ்சிலுள்ள 2 முளைகளுக்கு நடுவில் சிறிது குழியாய் காணுகின்ற இந்த இடம், அதாவது நெஞ்சுக்குழி. குரு: அது ஒரு காலம் இருதயம் அல்ல. இருதயம் என்று சொல்லுவது மனதினுடைய இருப்பிடம் அல்லவா? சிஷ்யன்: ஆம். குரு: மனம் இல்லை என்றால் ஏதேனும் ஒரு சிருஷ்டி உண்டாகுமா? சிஷ்யன்: உண்டாவதில்லை. குரு: அப்படியானால் இன்று பிரசவித்து விழுந்த ஒரு குழந்தைக்கு மனம் இருக்கின்றதா இல்லையா? சிஷ்யன்: இருக்கின்றது. குரு: அது அழுவதும் பால் குடிப்பதும் உண்டல்லவா? சிஷ்யன்: ஆம், உண்டு. குரு: அப்படியென்றால் அந்த குழந்தை தூங்கும்போது அழுவதோ பால் குடிப்பதோ உண்டோ? சிஷ்யன்: இல்லை. குரு: என்ன காரணம்? சிஷ்யன்: அப்பொழுது அதற்கு யாதொரு ஸ்மரணை, அதாவது நினைவும் இல்லை. குரு: அது என்ன காரணம்? அப்பொழுது அதில் என்ன இல்லை? சிஷ்யன்: அப்பொழுது அதில் ஒன்றும் இல்லை. குரு: அது எப்படி? அதில் ஒன்றுமில்லை என்று சொல்ல முடியுமா? ஒன்றுமில்லை என்றால் அது பிணமல்லவா? அதனால் அதில் என்ன இருக்கிறது? சிஷ்யன்: ஜீவன் இருக்கிறது. குரு: எனில் ஜீவன் மட்டும் இருக்கும்போது இப்படி யாதேனும் கேட்பதற்கோ காணுவதற்கோ அறிவதற்கோ முடியுமா? சிஷ்யன்: முடியாது. குரு: ஜீவனுக்கு யாதேனும் கேட்பதற்கோ காணுவதற்கோ அறிவதற்கோ முடியுமா? சிஷ்யன்: முடியாது. குரு: அப்பொழுது கேட்பதற்கும் காண்பதற்கும் அறிவதற்கும் என்ன உண்டாயிருக்க வேண்டும்? சிஷ்யன்: மனம் உண்டாயிருக்க வேண்டும். குரு: மனம் இல்லையெனில் யாதேனும் கேட்பதற்கோ காண்பதற்கோ அறிவதற்கோ முடியுமா? சிஷ்யன்: முடியாது. குரு: அப்படியானால் தூங்கும்போது மனம் உண்டாயிருந்ததா? சிஷ்யன்: உண்டாயிருந்தது. ஆனால் தூங்கும்போது மனம் அடங்கி போயிற்று. குரு: எங்கே அடங்கி போயிற்று? சிஷ்யன்: அதனுடைய உள்ளில் அடங்கி போயிற்று. குரு: அதனுடைய உள்ளில் அடங்க என்ன உண்டாயிருக்க வேண்டும்? சிஷ்யன்: ஜீவன் உண்டாயிருக்க வேண்டும். குரு: ஜீவன் இல்லாவிட்டால் மனம் உண்டாகுமா? சிஷ்யன்: உண்டாகாது. குரு: அப்பொழுது மனம் எங்கிருந்து உண்டானது? சிஷ்யன்: ஜீவனில் இருந்து. குரு: எனவே தூங்கும்போது மனமானது ஜீவனில் கரைந்து, அதாவது லயித்து மற்றொன்றும் இல்லாமலாய் போயிற்று. அது எவ்வாறென்றால், ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணீர் இங்கு கொண்டு வந்து வைத்து அதில் கொஞ்சம் உப்பை போட்டால் அது என்னவாகிறது? சிஷ்யன்: அந்த உப்பு தண்ணீரில் கரைந்து அதில் லயித்து போகிறது. குரு: அப்படியே நாம் தூங்கும்போது மனமானது ஜீவனில் லயித்து ஜீவரூபம் மட்டுமாகி வேறொன்றும் இல்லாமலாகி விடுகிறது. எனில் மனமானது ஜீவனில் லயிக்க காரணம் என்னவென்றால் உப்பு தண்ணீரில் லயிக்க காரணம் என்னவென்று அறிய வேண்டும். ஆனால் அந்த உப்பு எங்கிருந்து உண்டாயிற்று என்று அறிந்தால்தான் உப்பு தண்ணீரில் லயிக்கும் காரணத்தை அறிய முடியும். எனவே உப்பு எங்கிருந்து உண்டாயிற்று? சிஷ்யன்: உப்பு தண்ணீரிலிருந்து உண்டாயிற்று. குரு: அப்பொழுது உப்பினுடைய சுயரூபம் என்ன? சிஷ்யன்: தண்ணீராகும். குரு: எனவே தண்ணீரிலிருந்தே உப்பு உண்டானது. அதனால் உப்பினுடைய சுயரூபம் தண்ணீராகும். அந்த தண்ணீரில் உண்டான உப்பு தான் உண்டாயிருந்த பொருளில் சேரும் பொழுது அதே உருவமாகி வேறு உருவம் இல்லாமல் ஆயிற்று. இப்படியேதான் ஜீவனிலிருந்து மனம் உண்டானது. அந்த மனம் தான் உண்டான ஜீவனில் சேர்ந்தபோது ஜீவனில் லயித்து வேறொன்றும் இல்லாமலாய் ஜீவரூபம் மட்டுமாய் தீருகிறது. அதனால்தான் தூங்கும்போது யாதொன்றும் கேட்பதற்கோ காண்பதற்கோ அறிவதற்கோ முடியாமல் ஆயிற்று. ஆனால் அந்த குழந்தை தூக்கம் விழித்த பொழுது அழுவதும் பால் குடிப்பதும் செய்கிறதல்லவா? சிஷ்யன்: செய்கிறது உண்டு. குரு: அப்பொழுது மனம் இல்லையெனில் அழுவதற்கோ பால் குடிப்பதற்கோ முடியுமா? சிஷ்யன்: முடியாது. குரு: அது அழவும் பால் குடிக்கவும் செய்கிறது. ஆனால் பால் எப்படி உண்டாவதென்றும் அது எங்கிருந்து கிடைப்பதென்றும் அக்குழந்தைக்கு சிந்திக்க முடியுமா? சிஷ்யன்: முடியாது. குரு: அதன் காரணம் என்ன? சிஷ்யன்: அதற்கு சக்தி இல்லாததால். குரு: அதற்கு சக்தி இல்லை என்று சொல்லக்கூடாது. ஏனென்றால் சக்தி இல்லையெனில் அதற்கு அழுவதற்கோ பால் குடிப்பதற்கோ முடியாது. ஆனால் சிந்தனை எங்கிருந்து உண்டாகின்றது? சிஷ்யன்: மனதிலிருந்து. குரு: சிந்திப்பதற்கு என்ன வேண்டும்? சிஷ்யன்: மனம் உண்டாயிருக்க வேண்டும்.
குரு, மனம் உண்டாயிருந்தாலும் சிந்திப்பதற்கு முடிவதில்லை. ஏனென்றால் அக்குழந்தை அழுகிற போதும் பால் குடிக்கிற பொழுதும் அதற்கு மனம் இல்லையா? அப்பொழுது அதற்கு சிந்திக்க முடியுமா? சிஷ்யன், முடியாது. குரு, அதற்கு காரணம் என்ன? குழந்தைகளுக்கு சாதாரணமாக என்ன இல்லை என்று சொல்லுவது? சிஷ்யன், புத்தி இல்லை என்று சொல்லுகிறார்கள். குரு, புத்தி இல்லாவிடில் சிந்திக்க முடியுமா? சிஷ்யன், முடியாது. குரு, அப்பொழுது சிந்திப்பதற்கு என்ன உண்டாயிருக்க வேண்டும்? சிஷ்யன், புத்தி உண்டாயிருக்க வேண்டும். குரு, அப்பொழுது சிந்திக்கின்றது புத்தியாகின்றது. அந்த புத்தி பல காரியங்களை குறித்தும் சிந்திக்கின்றதாகும். அவ்விதம் சிந்திப்பதற்குள்ள காரியங்களை எங்கே வைத்துக் கொண்டிருக்கின்றது? சிஷ்யன், மனதில். குரு, அப்பொழுது பல காரியங்களை குறித்தும் சிந்திப்பதற்காக பத்திரப்படுத்தி வைத்திருக்கின்ற இடமாகும் மனம். அந்த மனமாயிருக்கின்ற இடத்தில் புத்தி போய் சிந்திக்கின்றது. அப்படி என்றால் அந்த மனதின் இடம் எதுவெனில், நீர் ஒரு காரியத்தை பற்றி சிந்திக்கும் போது உம்முடைய சிந்தனையும் அச்சமயத்தில் உமது கண் விழிகளும் எந்த பக்கமாய் போகின்றன? சிஷ்யன், மேல் பக்கமாக போகின்றன. குரு, அப்பொழுது சிந்திப்பது எங்கே? சிஷ்யன், மனதில். குரு, மனதினுடைய இடம் கீழே நெஞ்சுக்கு மத்தியில் இருக்குமென்றால் சிந்தனைக்கு மேல் பக்கம் போக காரணம் என்ன? கீழ்ப்பக்கத்திலுள்ள நெஞ்சுக்குழியில் அல்லவா பார்க்க வேண்டியது? சிஷ்யன், ஆம், கீழே நெஞ்சுக்குழியில்தான் பார்க்க வேண்டியது. குரு, சிந்திக்கும் சமயம் அவ்விதம் பார்ப்பதுண்டா? சிஷ்யன், அவ்விதமாய் பார்ப்பதில்லை. குரு, எனில் இதோ இந்த வீட்டின் வடப்பக்கத்து அறையினுள் ஒரு சாமானை நீர் வைத்துவிட்டு தேவையான போது அதை அந்த வீட்டின் தென்புறம் இருக்கும் அறைக்கு போய் பார்த்தால் கிடைக்குமா? சிஷ்யன், கிடைக்காது. குரு, ஏன்? சிஷ்யன், வைத்த இடத்தில் பார்க்காததால். குரு, வைத்த இடத்தை விட்டு மற்றொரு இடத்தில் பார்த்தால் கிடைக்குமோ? சிஷ்யன், கிடைக்காது. குரு, இப்படியே நமக்கு ஏதாவது காரியத்தை பற்றி சிந்திப்பதற்கு பத்திரப்படுத்தி வைத்திருக்கின்றது எங்கே? சிஷ்யன், மனதில். குரு, ஆகையினால் சிந்திப்பதற்குள்ள காரியங்களை பத்திரப்படுத்தி வைப்பது மனதில்தான். அதனால்தான் மனதினுடைய இடம் புருவ மத்தியம் என்று சொல்ல காரணம். புரு என்று சொல்லுவது இரண்டு கண்களினுடைய புருவங்கள். அதனுடைய மத்தியத்திற்கே புருவ மத்தியம் என்று சொல்லுவது. அதுவேயாகும் மனதினுடைய இடம். அந்த இடத்திற்கே இருதயம் என்று பெயர். அந்த இருதயம் நீர் தொட்டு காண்பித்த நெஞ்சுக்குழியில் இருக்கிறது என்றால் அங்கு மூடுவதற்கோ திறப்பதற்கோ ஏதாவது உண்டோ? சிஷ்யன், இல்லை. குரு, இருதயம் இல்லை என்றால் நமக்கு யாதொரு பிரகாசமோ யாதொன்றும் காண்பதற்குள்ளே சாத்தியமோ உண்டாகுமா? சிஷ்யன், உண்டாகாது. குரு, அப்பொழுது பிரகாசிப்பது எங்கிருந்து? சிஷ்யன், இருதயத்தில் இருந்து. குரு, நீர் குருடனை பார்த்திருக்கின்றீரா? சிஷ்யன், ஓ, பார்த்திருக்கின்றேன். குரு, அவனுக்கு ஏதாவது பிரகாசம் இருக்கிறதா அல்லது யாதேனும் காண்பதற்கு முடியுமா? சிஷ்யன், அவனுக்கு யாதொரு பிரகாசமும் இல்லை, யாதொன்றும் பார்ப்பதற்கும் முடியாது. குரு, என்ன காரணம்? அவனுக்கு கண்களோ இருதயமோ குருடு? சிஷ்யன், கண்கள்தான் குருடு. குரு, இருதயம் நீர் சொல்லி இடமாயிருந்தால் அவ்விடத்திலிருந்து ஒளியோ மற்ற ஏதாவது காட்சியோ உண்டா? சிஷ்யன், இல்லை. குரு, ஏன்? சிஷ்யன், கண்கள் குருடானதால். குரு, உமக்கு இப்பொழுது கண்கள் குருடா? சிஷ்யன், இல்லை. குரு, உமக்கு இப்பொழுது பிரகாசம் இல்லையா? இவையெல்லாம் காண்பதில்லையா? சிஷ்யன், பிரகாசம் உண்டு, காண்பதும் உண்டு. குரு, எனில் உங்கள் கண்களை மூடினால் உமக்கு பிரகாசிப்பதோ அல்லது யாதேனும் காண்பதோ உண்டா? சிஷ்யன், இல்லை. குரு, என்ன காரணம்? சிஷ்யன், கண்களை மூடியதால். குரு, கண்களை மூடினால் என்னவாகின்றது? சிஷ்யன், இருட்டாகின்றது. குரு, ஏன்? நீர் உமது கண்களை மூடினீரா இருதயத்தை மூடினீரா? சிஷ்யன், கண்களையேதான் மூடினோன். குரு, நீர் சொல்லியபடி இருதயம் நெஞ்சுக்குழியில் இருந்திருந்தால் ஏன் அங்கிருந்து பிரகாசிப்பதற்கோ காண்பதற்கோ முடியவில்லை? சிஷ்யன், கண்களை மூடியதால். குரு, கண்கள் திறந்திருந்தாலோ? சிஷ்யன், பிரகாசம் உண்டாகிறது. குரு, அந்த பிரகாசம் நமக்கு எங்கிருந்து உண்டாகிறது? சிஷ்யன், மேல் பக்கத்தில் இருந்து. குரு, அப்பொழுது எப்படி பார்த்தாலும் மேலே இருந்து அல்லாமல் கீழே இருந்து பிரகாசம் உண்டாவது இல்லை. தவிர ராத்திரியானால் நமக்கு என்னவாகின்றது? சிஷ்யன், இருட்டாகின்றது. குரு, பகல் ஆனாலோ? சிஷ்யன், வெளிச்சமாகின்றது. குரு, அந்த வெளிச்சம் எங்கிருந்து உண்டாகிறது? சிஷ்யன், ஆகாசத்திலிருந்து. குரு, அந்த ஆகாசம் மேலேயா கீழேயா? சிஷ்யன், மேலேதான். குரு,
அப்பொழுது எவ்விதத்தில் பார்த்தாலும் மேலே இருந்துதான் பிரகாசம் உண்டாகின்றது, கீழே இருந்து அல்ல. அதல்லாமல் நாம் ஏதாவது ஒரு விளக்கை பொருத்தி வைத்தால் அந்த விளக்கின் எந்த பக்கத்திலிருந்து வெளிச்சம் உண்டாகின்றது? சிஷ்யன், மேல் பக்கத்திலிருந்து. குரு, அதில் வெளிச்சம் உண்டாவதற்கு என்ன வேண்டும்? சிஷ்யன், அக்னி, நெருப்பு வேண்டும். குரு, அக்னி இல்லையெனில் வெளிச்சம் உண்டாகுமா? சிஷ்யன், உண்டாகாது. குரு, அப்பொழுது வெளிச்சம் எதிலிருந்து உண்டாகிறது? சிஷ்யன், அக்னியிலிருந்து. குரு, வெளிச்சம் இல்லையெனில் அக்னி இல்லை என்று சொல்லலாமா? சிஷ்யன், சொல்லக்கூடாது. குரு, அப்பொழுது வெளிச்சம் இல்லையானாலும் அக்னி இருக்கிறது. அக்னி இல்லாவிட்டால் வெளிச்சம் இல்லை. ஆகையினால் அக்னியில் இருந்தாகும் வெளிச்சம் உண்டாகிறது. அந்த அக்னி நம்மில் இருக்கின்றதா இல்லையா? சிஷ்யன், நம்மில் இருக்கின்றது. குரு, அந்த அக்னி நம்மில் எங்கு இருக்கிறது? சிஷ்யன், நம்முடைய வயிற்றில் இருக்கின்றது. குரு, வயிற்றில் உள்ள அக்னியால் ஏற்படும் குணம் என்ன? சிஷ்யன், நாம் உண்டவற்றையெல்லாம் தகிப்பிப்பது, அதாவது எரியச் செய்வது அதன் குணம். குரு, அப்படியெனில் இதுவரையிலும் இவ்வுலகத்தில் உள்ள யாருக்காவது சாப்பிட்ட உணவுகள் எரிந்ததுண்டா? சிஷ்யன், எரிந்திருக்கிறது. குரு, ஒரு காலம் இல்லை. ஏனென்றால் நாம் உண்ணுகின்ற எல்லா பொருள்களும் எப்படியாகி தீருவதென்றால், எவ்விதம் மசாலைகள், அதாவது மிளகு, மல்லி முதலிய சாமான்களை அம்மியில் வைத்து அரைத்து உருண்டையாக்கி எடுக்கின்றோமோ, அதே விதத்தில் நாம் உண்ணும் உணவுகளை வாயில் போட்டு பற்களால் மெல்லுகின்றதே அரைப்பதாகும். அப்படி அரைத்து அரைத்து உள்ளில் விழுங்குகிறோம். அப்படி விழுங்கிய உணவு உருண்டை உருண்டையாய் மலமாக வெளியே வருகின்றது. அவை எரிந்ததாக காணப்படுவதில்லை. அதல்லாமல் நாம் உண்ணுகின்ற உணவுகளில் ஏதாவது காய்களுடைய துண்டுகள் மெல்லாமல் விழுங்கி போனால் அவை எந்த விதத்தில் வெளியில் வருகின்றன? சிஷ்யன், அதே விதத்திலேயே வெளியில் வருகின்றன. குரு, அது என்ன காரணம்? வயிற்றில் அக்னி இல்லையா? அந்த அக்னியில் போட்ட பொருள்கள் எரிந்து போக வேண்டியதல்லவா? அதல்லாமல் அக்னியில் ஏதாவது ஒரு பொருள் போட்டால் அந்த பொருள் நெருப்பின் சூடு கொண்டு வாடி கருகி போக வேண்டியதல்லவா? அது அந்த விதமல்லாமல் எவ்விதம் விழுங்கப்பட்டதோ அவ்விதம் வெளியில் வந்ததை காண்கின்றோம் அல்லவா? சிஷ்யன், ஆம், அது யாதொரு வித்தியாசமும் இல்லாமல் அப்படியே வெளியில் வருவதை காண்கின்றோம். குரு, அது என்ன காரணம்? தவிர நாம் இங்கே ஒரு அக்னி குண்டம் உண்டாக்கி அதில் பல பொருள்களையும் போட்டு எரித்தால் அவையெல்லாம் என்னவாகின்றன? சிஷ்யன், அவை எரிந்து போகின்றன. குரு, எரிந்தால் என்னவாகின்றது? சிஷ்யன், சாம்பலாகின்றது. அப்பொழுது அக்னியில் எந்த பொருளை போட்டாலும் அது எரிந்து சாம்பலாகின்றது. அப்படி இருக்க நம்முடைய வயிற்றில் அக்னி இருக்கின்றதல்லவா தாங்கள் சொன்னீர்? அப்படியென்றால் நாம் நாளதுவரை உண்டதெல்லாம் அந்த அக்னியில் அல்லவா சென்று விழுந்தது. அப்பொழுது அவை யாவும் எரிந்து சாம்பலாய் இருக்க வேண்டுமல்லவா? எனில் இந்த உலகத்தில் யாராவது நாளதுவரை கொஞ்சம் சாம்பலை மலங்கழித்தது உண்டோ? சிஷ்யன், இல்லை. குரு, அதுவுமன்றி நமக்கு இங்கே உட்காருவதற்கு முடியாமல் என்னவோ ஒரு பொருள் கெட்டு நாரி சகிக்க முடியாமல் நாமெல்லாம் மூக்கை பிடித்து கொண்டிருக்கும் போது ஒருவர் வந்து ஒரு குழி தோண்டி அதில் அக்னியை வளர்த்து அந்த பொருளை போட்டு எரித்தால் என்னவாகிறது? சிஷ்யன், சாம்பலாகிறது. குரு, அந்த சாம்பலுக்கு நாற்றம் உண்டோ? சிஷ்யன், இல்லை. குரு, அப்பொழுது எந்த விதமான அசுத்த பொருள்களையும் அக்னியில் போட்டால் அவற்றினுடைய அசுத்தத்தை தீர்த்து சுத்தமாக்குகிறது. இதுதான் அக்னியின் குணம். அப்படி இருக்க நாம் மிகவும் பரிமளமுள்ளதாக ஒரு பொருளை உண்டு நம்முடைய வயிற்றில் இருக்கிற அக்னியில் சென்று விழுந்து அது வெளியே வரும்பொழுது எவ்விதம் இருக்கும்? சிஷ்யன், அது மிகவும் கெட்ட நாற்றம் உள்ளதாய் நாம் மூக்கை பிடிக்க வேண்டி வருகிறது. குரு, ஏன்? இதுவா அக்னியின் குணம்? மிகவும் தீய நாற்றம் உள்ளதாயும் அசுத்தமாயும் இருக்கின்ற பொருளை அக்னியில் போட்டால் அதனுடைய தீய நாற்றத்தை தீர்த்து அது யாதொரு விதமான நாற்றமும் இல்லாமல் சுத்தமாக காணப்படுகிறது. நாம் மிகவும் மனமும் தூய்மையும் உள்ள பொருளை நம் வயிற்றில் இருக்கின்ற அக்னியில் போட்டால் அது வெளியில் வரும்போது மிகவும் தீய நாற்றம் உள்ளதாயும் அசுத்தமாயும் காணப்படுகிறது. ஆதலால் நம் வயிற்றில் அக்னி இல்லவே இல்லை. தவிர நாம் மலம் கழிக்கும் போது அந்த மலத்தில் நம் வயிற்றிலிருந்து கிருமி, நாகப்பூச்சி முதலிய ஜீவிகள் வெளியில் வருவதை காண்கின்றோம் அல்லவா? சிஷ்யன், ஆம், அவ்வாறே காண்கின்றோம். குரு, அப்படியென்றால் வயிற்றில் நெருப்பிருந்தால் அவ்விதம் கிருமி முதலான ஜீவிகள் உண்டாவதற்கு இடம் உண்டா? அக்னியிலிருந்து ஏதாவது ஜீவிகள் உண்டாகுமா? சிஷ்யன், உண்டாகாது. குரு,
இது தவிர உலகத்தில் இருக்கின்ற சர்வ சராசரங்களும் ஆகாரம் இல்லாமல் வாழ்ந்திருக்க முடியாது. அதாவது சஸ்யாதிகள், அதாவது தாவர இனங்களில் நாம் உண்டாக்கி வருகின்ற மரம், செடி, கொடி முதலிய தாவர இனங்களுக்கு நாம் எரு சேர்க்கின்றோம் அல்லவா? அது எப்படி என்றால், நாம் ஒரு குழி தோண்டி அதில் பற்பல பொருள்களையும் சேகரித்து கொண்டு வந்து போடுகிறோம். அவை குழியில் போட்டபடியே இருக்குமேயானால் அவை எரு ஆகுமா? சிஷ்யன்: எரு ஆகாது. குரு: எனவே அவை எரு ஆவது எப்படி எனில், மேற்சொன்ன எருக்குழியை மூடி வைத்து சில நாட்கள் செல்லும் போது அதில் போட்ட பொருள்கள் குமுறி அழுகி சீரணித்து கெட்டு எருவாகிறது. அந்த எருவை எடுத்து தாவரங்களுக்கு ஆகாரமாக கொடுக்கிறோம். அப்படியே நமக்கும் வாழ்ந்து வருவதற்கு எருவாகிற ஆகாரமும் வேண்டும். அந்த எரு சேகரிக்கிறது எப்படி என்றால், மேல் சொன்ன தாவரங்களுக்கு வேண்டி எந்த விதத்தில் எரு உண்டாகுகிறதோ அந்த விதத்தில் எரு உண்டாக்குகின்றதுள்ள ஓர் எருக்குழியாகும் இக்காணுகின்ற நம் வயிறு. எருக்குழியான இந்த வயிற்றில் பலவித பொருள்களும் போட்டு வைக்கிறோம். அவையெல்லாம் குமுறி அழுகி சீரணித்து கெடுகின்றன. அப்படி சீரணிக்காவிட்டால் அதற்கே அஜீரணம் என்று சொல்வது. அஜீரணம் என்றால் ஜீரணம் இல்லாமை, சீரணம் என்றால் அழுகி கெடுகிறதே ஆகும். அப்படி அழுகி கெடாவிட்டால் பல நோய்களும் உண்டாகின்றன. ஆகையினால் மேல் சொன்னபடி நம் வயிறு ஒரு எருகுழியாகும். தவிர நாம் தாவரங்களுக்கு வேண்டி சேகரித்து உண்டாக்கிய எருவை எடுக்கும்போது அதில் பற்பல பூச்சி புழுக்களை காண்கிறோம். அவை எவ்விதம் உண்டாயின? நாம் அதில் யாதேனும் ஜீவிகளை போட்டதுண்டா? சிஷ்யன்: போட்டதில்லை. குரு: எனின் அந்த எருகுழியில் போட்டுள்ள சாமான்கள் மிகவும் நிறைந்து நெருக்கமான போது குமுறி, அதாவது புழுங்கி, குமுறுதலின்றும் சூடு உண்டாகி அச்சூட்டிலிருந்து ஆவி உண்டாகிறது. அந்த ஆவிக்கே சுவேதம் என்று சொல்லுவது. சுவேதம் என்றால் வியர்வை ஆகும். அவ்வியர்வையே சுக்கிலம். அச்சுக்கிலம் அக்னியிலிருந்து உண்டானது. அதாவது எருகுழியில் போடப்பட்ட சாமான்கள் நிறைந்து நெருங்கி குமுறிய போது உண்டாகிய சூடு அக்னியினால் ஆகும். அந்த அக்னியிலிருந்துதான் வியர்வையான சுக்கிலம் உண்டாயிற்று. இதற்கே அக்னி சுரூபமான சுக்கிலம் என்று சொல்ல காரணம். அந்த சுக்கிலமே பிரம்மம். அந்த பிரம்மத்தை கொண்டுதான் சிருஷ்டி. அந்த பிரம்மம் இல்லாவிட்டால் யாதொரு சிருஷ்டியும் இல்லை. அதனால்தான் பிரம்மாண்ட கடாகம் சுவேதஜோத்பவம் என்று சொல்ல காரணம். அதாவது இக்காணப்படுகிற உலகம் முழுவதும் வியர்வையிலிருந்து உண்டானது. அது எப்படி எனில், எருகுழியில் போட்டுள்ள சாமான்களிலிருந்து மேற் சொன்னபடி உண்டான சுவேதமான வியர்வையோடு மேற் சொன்ன சாமான்களிலிருந்து உண்டான கரையும் சேருகிறது. அந்த கரையைத்தான் இரத்தம் என்று சொல்லுவது. அந்த இரத்தத்திற்கே சுரோனிதம் என்று சொல்லுவது. அவ்விதமுள்ள இரத்தமான சுரோனிதமும் வியர்வையான சுக்கிலமும் ஒன்றாய் சேர்ந்தபோது அதற்குள்ளே வாயு சேர்ந்து ஜீவியாகின்றது. இப்படியேதான் கிருமி கீடாதிகளுடைய உற்பத்தி. அவ்விதமே நம்முடைய வயிறு என்று சொல்லுகிற இருகுழியில் நாம் போட்ட சாமான்கள் நிறைந்து நெருக்கமான போது மேற் சொன்னபடியே சுவேதமாய் ஆவி ரூபமாய் இருக்கின்ற சுக்கிலம் உண்டாகவும், அதோடு மேற் சொன்ன சாமான்களுடைய கரையான இரத்தமாய் இருக்கின்ற சுரோனிதமும் சேர்ந்தபோது வாயு அதற்குள்ளே சேர்ந்தது. அப்பொழுது அது ஜீவிகள் ஆகின்றது. இவ்விதமே நம் வயிறாகிய எருகுழியிலிருந்து உண்டாகின்ற கிருமி கீடாதிகளுடைய உற்பத்தி. ஆகையினால் மேற் சொன்ன விதத்தில் ஆலோசிக்கும் போதும் வயிற்றில் அக்னி இல்லை என்பது தெளிவாகிறது. தவிர உலகத்தில் உள்ள தாவரங்கள் காய்ந்து, அதாவது உலர்ந்து போவதில்லையா? சிஷ்யன்: காய்ந்து போவது உண்டு. குரு: அதன் காரணம் என்ன? சிஷ்யன்: அதன் காரணம் வெயிலே. குரு: அவ்வெயில் எங்கிருந்து உண்டாகின்றது? சிஷ்யன்: சூரியனில் இருந்து. குரு: சூரியன் எங்கே இருக்கின்றது? சிஷ்யன்: ஆகாசத்தில் இருக்கிறது. குரு: அந்த ஆகாசம் எங்கே இருக்கிறது? சிஷ்யன்: மேலே இருக்கின்றது. குரு: அப்படி இருக்கிற சூரியன் உலகத்துக்கு எந்த பக்கம் இருக்கிறது? சிஷ்யன்: மிகவும் உயரத்திலும் வெகு தூரத்திலும் இருக்கிறது. குரு: அப்பொழுது பூமியிலிருந்து எவ்வளவோ மேலே இருக்கின்ற சூரியனுடைய கிரணம் எவ்வளவோ கீழே இருக்கின்ற உலகத்தில் எல்லா பக்கங்களிலும் ஒரே விதத்தில் பரவி இருக்கிறது. அதுவும் அல்லாமல் எவ்வளவோ மேலே இருக்கின்ற சூரியனுடைய கிரணத்தால் எவ்வளவோ கீழே இருக்கின்ற பூமியிலுள்ள சஸ்யாதிகளான தாவரங்களில் சத்தாய் ஜலரூபமாய் இருக்கின்ற ஜீவனை ஆக்கர்ஷித்து, அதாவது சத்தை இழுத்து, அசத்தாய் இருக்கின்ற, அதாவது சக்தி இல்லாமல் இருக்கின்ற தாவரங்கள்
காய்ந்து விழுந்து போகிறதல்லவா? அவ்விதமே நம் உள்ளிலும் சூரியன் இருக்கிறது. அந்த சூரியனுக்கே பிராணன் என்று பெயர். அந்த பிராணனாய் அக்னி சுரூபமாய் இருக்கின்ற சூரியன் நம்முடைய மேல் பக்கத்தில் புருவ மத்தியில் இருக்கின்றது. அந்த பிராணனாகிய அக்னி சுரூபமான சூரியனின் கிரணங்கள் முன் சொன்ன சூரிய கிரணங்கள் உலகத்தில் எவ்வாறு வியாபித்திருக்கின்றனவோ அவ்வாறு நம்முடைய சடத்தில் நகமுள்ள வரையிலும் வியாபித்திருக்கின்றன. அதுவுமன்றி மிகவும் மேலே இருக்கின்ற சூரிய கிரணத்தால் எவ்வளவோ கீழே உலகத்தில் இருக்கின்ற தாவரங்களிலிருந்து சத்தாய் ஜலரூபமாய் இருக்கின்ற ஜீவனை சூரியன் எவ்வாறு இழுக்கின்றதோ அவ்வாறு நம்முடைய எரு குழியான வயிற்றிலுள்ள எருவில் இருக்கின்ற சக்தியினை நம்முடைய புருவ மத்தியத்தில் இருக்கின்ற பிராணனாய் இருக்கிற சூரியன் ஆக்கர்ஷித்து, அதாவது இழுத்தெடுத்து அசத்தான மலத்தை வெளியே தள்ளுகிறது. அதனால் சூரியனாய் அக்னி சுரூபமான பிராணன் இருக்கின்ற இடம் நமக்கு மேல் பக்கமாகிய புருவ மத்தியத்தில் ஆகும். அந்த இடத்திற்கே இருதயம் என்று பெயர். அது மட்டுமின்றி இருதயம் ஆகாசத்தில் இருக்கின்றது. அந்த ஆகாசம் எதுவென்று நீர் கருதி இருக்கின்றீர்? சிஷ்யன்: ஆகாசம் என்பது நம்முடைய சிரசின் மேல்பாகத்தில் மேலேயாக காணப்படுகிறது. குரு: அது ஒரு காலம் ஆகாசம் அல்ல. ஏனென்றால் ஆகாசம் அதுவாக இருந்தால் அங்கேதான் இருதயம் இருக்க வேண்டும். இருதயம் அங்கே இருக்கின்றதானால் நமக்கு பிரகாசம் உண்டாவதற்கு வழி உண்டோ? சிஷ்யன்: இல்லை. குரு: அதுவுமன்றி இருதயம் நீர் சொன்ன இடத்தில் இருக்கின்றதானால் ஒரு பிணத்திற்கும் பிரகாசம் உண்டாக வேண்டியதல்லவா? நீர் சொல்லிய இருதயமும் ஆகாசமும் மறைந்து போனதில்லை அல்லவா? ஆகவே பிணத்திற்கு பிரகாசம் உண்டாகாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? சிஷ்யன்: செத்து போனதால். குரு: செத்துப்போன போது அதில் என்ன இல்லை? சிஷ்யன்: ஜீவன். குரு: ஜீவன் இல்லை எனில் பிரகாசம் உண்டோ? சிஷ்யன்: இல்லை. குரு: அப்பொழுது பிரகாசமாய் இருக்கின்ற பொருள் எது? சிஷ்யன்: ஜீவன். குரு: ஜீவனாயும் பிரகாசமாயும் தன்னில் இருக்கின்ற பொருள் தன்னிலிருந்து நசித்த போது பிரகாசம் இல்லாமல் ஆயிற்று. அதனால் எங்கிருந்து பிரகாசித்திருந்தது என்று வெளிப்படுகிறது? சிஷ்யன்: அது தன்னிலிருந்தாகும். குரு: தன்னில் எங்கிருந்து பிரகாசித்திருந்தது? சிஷ்யன்: மேல் பக்கத்திலிருந்து. குரு: அப்பொழுது தன்னில் தானே மேலே இருக்கின்ற இடத்திற்கே ஆகாசம் என்று சொல்லுவது. ஆனால் ஆகாசம் என்பது அதிகம் பிரகாசிக்கின்றதும் மேலே இருக்கின்றதும் காண முடியாததும் ஆகும். அப்பொழுது நமக்கு பிரகாசம் உண்டாவது எங்கிருந்து? சிஷ்யன்: இதோ காணுகின்ற ஆகாசத்தில் இருக்கின்ற சூரியனில் இருந்து. குரு: அதற்கு ஒரு காலம் இடமில்லை. ஏனென்றால் செத்தபோதும் இக்காணுகின்ற ஆகாசமும் சூரியனும் இருந்ததல்லவா? அந்த பிணத்திற்கு பிரகாசம் உண்டாகவில்லை என்று நீர்தானே சொன்னீர். தவிர இப்பொழுது சூரியன் உதித்து மத்தியானம் என்றும் சொல்லுகின்றீர் அல்லவா? இதோ இந்த சமயத்தில் ஒருவர் இங்கே படுத்து தூங்குகிறார். இப்பொழுது அவருக்கு யாதேனும் பிரகாசம் உண்டா? சிஷ்யன்: இல்லை. குரு: என்ன காரணம்? நீர் சொன்ன ஆகாசமும் சூரியனும் இல்லையா? இவருக்கு ஏன் பிரகாசம் உண்டாகவில்லை? சிஷ்யன்: இவர் தூங்குவதால். குரு: அப்படியென்றால் இவருக்கு எப்பொழுது பிரகாசம் உண்டாகிறது? சிஷ்யன்: தூக்கம் விழித்த பொழுது. குரு: அப்பொழுது எங்கிருந்து பிரகாசிக்கிறது? சிஷ்யன்: அவனவனில் இருந்தே ஆகும். குரு: அவனவனில் எங்கிருந்து பிரகாசிக்கின்றது? சிஷ்யன்: அவனவனில் உள்ள ஆகாசத்தில் இருந்தே. குரு: அந்த ஆகாசம் எது? சிஷ்யன்: அவனவனுடைய மேல் பக்கத்தில் உள்ளது. குரு: அது எது? சிஷ்யன்: அது சிரசு, தலை. குரு: நமக்கு அதிகம் பிரகாசிப்பது எங்கிருந்து? சிஷ்யன்: சிரசிலிருந்தே ஆகும். குரு: ஆகவே நமக்கு மேல் பக்கம் எது? சிஷ்யன்: சிரசு ஆகும். குரு: அதுவுமன்றி ஆகாசம் காண முடியாதென்று சொல்லப்படுகிறது. அப்படியென்றால் நீர் சொன்ன ஆகாசம் இதுவா இருந்ததானால் இதோ பாருங்கள், காணப்படுவதில்லையா? சிஷ்யன்: காணப்படுவது உண்டு. குரு: அப்பொழுது ஆகாசத்தை காண்பதற்கு முடியாதது என்று சொல்லுவதற்கு இடமுண்டோ? சிஷ்யன்: இடமில்லை. குரு: அதனால் நமக்கு காண முடியாத பொருள் அவனவன் சிரசாகும். அது எப்படி என்றால், ஒரு கண்ணாடி எடுத்து பார்க்கும் பொழுது முகம் மட்டும் காணலாம். பல கண்ணாடிகள் எடுத்து எல்லா பக்கங்களிலும் வைத்து பார்த்தாலும், நிலத்தில் வைத்து தலைகீழாக பார்த்தாலும் சிரசு முழுவதும் ஒரே சமயத்தில் காண்பதற்கு முடிவதில்லை. இதனால்தான் ஆகாசம் காண முடியாது என்று சொல்ல காரணம். அது அவனவனுடைய சிரசாகும். தவிர ஆகாசத்திலிருந்தே சப்தம் உண்டாகின்றதும் ஆகாசத்தினால்தான் சப்தம் கேட்கிறதும் ஆகும். அந்த சப்தம் உண்டாவது நீர் சொல்லிய ஆகாசத்திலிருந்து என்றால், நாம் நம் வாயை மூடி பேசாமல் இருந்தால் நம்முடைய சப்தம் இக்காணுகின்ற ஆகாசத்திலிருந்து உண்டாகுமா? சிஷ்யன்: உண்டாவதில்லை.
குரு: அப்பொழுது எங்கிருந்து சப்தம் உண்டாகின்றது? சிஷ்யன்: அவனவனுடைய சிரசில் இருந்தாகும். குரு: சிரசு இல்லை என்றால் சப்தம் உண்டாகுமா? சிஷ்யன்: உண்டாவதில்லை. குரு: அதனால்தான் சப்தம் ஆகாசத்திலிருந்து உண்டாவதென்று சொல்ல காரணம். அந்த ஆகாசம் சிரசாகும். சிரசிலிருந்தாகும் சப்தம் உண்டாவது. தவிர சப்தத்தை கேட்பதற்கு என்ன உண்டாயிருக்க வேண்டும்? சிஷ்யன்: சிரசு உண்டாயிருக்க வேண்டும். குரு: இதனால்தான் ஆகாசத்திலிருந்துதான் சப்தம் உண்டாகிறது என்றும் ஆகாசத்தினால்தான் சப்தம் கேட்கிறது என்றும் சொல்ல காரணம். அப்பொழுது ஆகாசமாயிருக்கின்ற சிரசு இல்லையானால் சப்தம் உண்டாவதற்கோ சப்தம் கேட்பதற்கோ முடிகிறதில்லை. தவிர நமக்கு கால், கை, கண், மூக்கு இவை இல்லை என்று வைத்துக்கொள்வோம். சிரசும் ஜீவனும் நாவும் இருக்கிறது. அப்பொழுது நமக்கு எப்படியும் சப்தம் உண்டாக்கலாம். சிரசு இல்லை என்றால் சப்தம் உண்டாக்க முடியுமா? சிஷ்யன்: முடியாது. குரு: இதோ பாருங்கள், நாம் 2 கைகளை தம்மில் தட்டுகிறோம். அப்பொழுது என்ன உண்டாகிறது? சிஷ்யன்: சப்தம் உண்டாகிறது. குரு: அது எதனால் உண்டாகிறது? சிஷ்யன்: 2 கைகளும் தம்மில் தட்டி உண்டாக்கியதாகும். குரு: அது ஒருபொழுதும் கைகளை கொண்டு முடிவதில்லை. ஏனென்றால் நம்முடைய தலையை எடுத்துவிட்டால் உடலில் கைகள் இருக்கின்றதல்லவா? அப்பொழுது கைகளை எடுக்கவோ தட்டவோ முடியுமா? சிஷ்யன்: முடியாது. குரு: அப்பொழுது எல்லா சக்தியும் இருக்கிறது எவ்விடத்திலாகும்? சிஷ்யன்: சிரசிலாகும். குரு: சிரசில்லையானால் ஆகாசமென்றோ ஆதி என்றோ அந்தமென்றோ யாதேனும் உண்டா? சிஷ்யன்: இல்லை. குரு: எல்லா நிலைமைகளும் எவ்விடத்திலிருந்து உண்டாகின்றன? சிஷ்யன்: அவனவனது சிரசிலிருந்தாகும். குரு: நமக்கு பிரகாசிப்பது சிரசிலிருந்துதான் என்பதற்கு மற்றொரு உதாரணம். இதோ ஒரு மாடி வீடு. இந்த வீட்டிற்கு கீழ் அடுக்கு, மேல் அடுக்கு, இப்படி 2 அடுக்குகளும் உள்ளிருந்தே மேல் அடுக்கிற்கு செல்ல ஓர் ஏணியும் உள்ளன. இந்த அடுக்குகளில் கீழடுக்கிலுள்ள அறையில் உள்ள இரவில் மிக பிரகாசமாகிய ஒரு விளக்கை ஏற்றி வைத்து அந்த அறையின் கதவுகளையும் ஜன்னல்களையும் மூடிவிட்டு ஏணி வழியே மேல் அடுக்கிற்கு செல்லுகிறோம். அங்கேயுள்ள அறைக்கு ஒரு ஜன்னலும் அதற்கு 2 கதவுகளும் உண்டு. அந்த கதவுகளை திறந்து ஜன்னலின் வழியாக வெளியில் பார்த்தால் கீழடுக்கில் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கும் விளக்கின் வெளிச்சத்தால் வெளியிலுள்ள யாதேனும் காணுவதற்கு முடியுமா? சிஷ்யன்: முடியாது. குரு: அது என்ன காரணம்? சிஷ்யன்: அந்த வீட்டின் கீழடுக்கில்தான் பிரகாசம் இருக்கிறது. அந்த அறையின் கதவுகளும் ஜன்னல்களும் மூடப்பட்டதனால்தான் வெளியில் இருக்கும் பொருள்களை காண முடியாமல் வந்தது. குரு: இப்படியே நமது இந்த சடத்தை ஒரு மாடி வீடாக ஒப்பிடவும். அதாவது கழுத்திற்கு கீழ்ப்பக்கம் கீழடுக்காகவும் மேல் பக்கம் மேலடுக்காகவும் ஒப்பிடலாம். இதில் கழுத்திற்கு கீழே உள்ள கீழடுக்கினுள் பிரகாச வஸ்து இருக்கிறது என்றால் கழுத்திற்கு மேலுள்ள மேலடுக்கு வழி வெளியே பார்க்கும் பொழுது பிரகாசத்தை காண முடியுமா? சிஷ்யன்: காண முடியாது. குரு: அது எதனால்? சிஷ்யன்: பிரகாசமானது கழுத்திற்கு கீழேயுள்ள கீழடுக்கினுள் இருந்ததால். குரு: அப்பொழுது நமக்கு எங்கிருந்து பிரகாசிக்கின்றது என்று வெளிப்படுகிறது? சிஷ்யன்: கழுத்திற்கு மேலேயுள்ள மேல் அடுக்கிலிருந்து. குரு: தவிர இதோ இந்த வீட்டிற்குள் வாசலுக்கு நேரே ஒரு விளக்கை ஏற்றி வைத்து கதவை மூடினால் வெளியில் எப்படி இருக்கும்? சிஷ்யன்: இருட்டாக இருக்கும். குரு: கதவை திறந்தாலோ? சிஷ்யன்: வெளிச்சமாகும். குரு: அப்பொழுது எங்கிருந்து வெளிச்சம் உண்டாகிறது? சிஷ்யன்: உள்ளிருக்கும் விளக்கிலிருந்து. குரு: அது வெளியில் எப்படி பிரகாசிக்கிறது? சிஷ்யன்: அந்த வாசலுக்கு நேரே விளக்கிருந்து எரிந்து கொண்டிருக்கின்ற அக்னியினுடைய சக்திக்கு அனுசரித்து வெளியில் பிரகாசிக்கின்றது. குரு: அந்த விளக்கில் எண்ணெயும் திரியும் அக்னியும் இல்லையானால் பிரகாசிக்குமா? சிஷ்யன்: பிரகாசிக்காது. குரு: எனில் அந்த விளக்கின் கீழ்த்தட்டில் இருந்தோ அல்லது மேல் தட்டிலிருந்தோ பிரகாசிக்கின்றது? சிஷ்யன்: மேல் தட்டிலிருந்து. குரு: அப்படியே நாம் இந்த சடத்தை ஒரு விளக்கிற்கு ஒப்பிடலாம். இந்த சடமாய் இருக்கின்ற விளக்கில் கர்மமாய் வாயுவாய் இருக்கின்ற தைலத்தை நிறைத்து அதில் மனமாய் இருக்கின்ற திரியை போட்டு ஆத்மாவாகின்ற தீபத்தினால் எரிந்து கொண்டிருக்கின்றதாகும் இக்காணுகின்ற உலகம். அது எப்படி என்றால் விளக்கினுடைய மேல் தட்டில் இருக்கின்ற திரி எரிந்து சுடர்விட்டு எப்படி பிரகாசிக்கின்றதோ அப்படியே இந்த சடமாயிருக்கின்ற விளக்கினுடைய மேல் தட்டிலிருந்து மனமாயிருக்கின்ற திரி எரிந்து சுடர்விட்டு கொண்டிருக்கின்றதாகும் இக்காணப்படுவது. மேல் தட்டில் எங்கிருந்து பிரகாசிக்கிறதென்றால் அது புருவ மத்தியிலிருந்தே ஆகும். காரணம், சிவனை விருப்பாட்சன் என்றும் திரிலோச்சனன் என்றும் சொல்லுகிறார்கள். ஆனால் சிவனுடைய உருவம் ஆகும் என்றும் சங்கற்பித்து படத்தை
படத்தை வரைந்து காணுவதுண்டு. அந்த படத்தை பார்க்கும்போது அதற்கு 3 கண்கள் இருக்கின்றன. அவற்றில் ஒன்று அக்னி நேத்திரம், நெருப்பு கண் என்றும் சொல்லுகிறோம். ஆனால் அந்த சிவன் யாரென்றால் ஜீவனாகும். அந்த ஜீவனாய் இருக்கின்ற சிவனுக்கு 3 கண்கள் இருக்கின்றன. அதாவது இடகலை, பிங்களை, சுழிமுனை. அதில் இடகலை, பிங்களை சந்திர சூரியர்கள் ஆகும். சுழிமுனை என்பது அக்னியாகின்றது. இதனால்தான் சிவனுக்கு 3 கண்கள் உண்டென்றும் அவற்றில் ஒன்று அக்னி நேத்திரம் என்றும் அது புருவ மத்தியலாகும் என்றும் சொல்ல காரணம். அதை அனுசரித்துதான் முன் சொன்ன படத்திலும் புருவ மத்தியத்தில் அக்னி நேத்திரம் வரைந்து காண காரணம். அப்பொழுது புருவ மத்தியம் என்று சொல்லுகிறதே சுழிமுனை என்று சொல்லுகிற அக்னி நேத்திரமாகும். எனில் அந்த புருவ மத்தியத்தில் அக்னி இல்லாவிட்டால் நமக்கு பிரகாசிப்பதற்கு வழியுண்டோ? சிஷ்யன்: வழி இல்லை. குரு: அப்படியென்றால் நம்மில் எங்கிருந்து பிரகாசிக்கிறது? சிஷ்யன்: புருவ மத்தியத்தில் இருக்கின்ற சுழுமுனையான அக்னி நேத்திரத்தில் இருந்து. குரு: அதற்கேயாகும் இருதயம் என்று சொல்லுவது. இவ்விதத்தில் தன்னில் ஆகாச மத்தியத்தில் புருவ மத்தியமாய் இருதயமாய் சுழிமுனையாயிருக்கின்ற அக்னி நேத்திரத்திலிருந்தே நமக்கு பிரகாசிக்கின்றது. 2வது அத்தியாயம் முடிந்தது. ஆத்ம நமஸ்காரம்.